ஏய் பாத்து வாடா. டேய் சாப்பிட்ட ஆ? நம்ம ஸ்கூல் டீச்சர்ரா. என்ன கதிர், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் டீச்சர். எங்க நல்லா இருக்க? கையில தலையில காயத்தோடல இருக்க. சரி வா போலாம். எங்க? உனக்காக அவங்க தான் எக்ஸாம் எழுத போறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். டேய் என்னடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ கலெக்டரானா எங்களுக்கு தானே பெருமை. ஆல் தி பெஸ்ட். சரி வா, எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சு. இந்த ஹால் டிக்கெட். வந்துடுறேன். ஆல் தி பெஸ்ட்ரா. ரொம்ப தேங்க்ஸ் சௌமியா. எதுக்கு? உன்னால தானே அவன் இப்போ எக்ஸாம் எழுத போயிருக்கான். அவன் என்ன லவ் பண்றானோ இல்லையோ, ஆனா அவன் லட்சியத்துல தோத்து போயிடக்கூடாது. அவனுக்கு பண்றதுக்கு அவனே எனக்கு தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது. நீ அவனுக்காக தேங்க்ஸ் சொல்றியா? போடா. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரியே கூட வாங்கியிருக்கானே. நம்மளை தவிர எல்லாரும் ஜோடியா தான் தெரியறாங்க. சை, நமக்கு ஒண்ணும் இல்ல. என்னையா? நீ நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது கைதட்டி கூப்பிட்டு உன்னை லவ் பண்றேன்னு சொல்லும். ரோட்ல போகும்போது கை தட்டி கூப்பிடுவான்னு அவர் சொன்ன மாதிரியே கூப்பிடுறாளே ஒருத்தி. உண்மையிலேயே அந்த ஆளு பெரிய மகான்தான் போல இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. அப்ப இவதான் நம்ம ஃபியான்சியா? ஐயோ ஐயோ, என்ன அழகு, என்ன அழகு. பாக்குறதுக்கு பொசு பொசுன்னு போந்தா கோழி மாதிரியே இருக்கிறாளே. ஆண்டவா, இவ்ளோ நாள் என்ன காக்க வச்சதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சிருக்க. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு, நல்லா இரு. ஹலோ, உங்களதான் வாங்க. ஐயோ, நம்மளை விட ரொம்ப அவசரப்படுறாளே. இருடாலிங்க வர. ஹாய். I am Sasi. I am Mini. Mini? நைஸ் நேம். கதலுக்கு மரியாதை ஷாலினி நேம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவப்படலனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ, நான் பிறந்ததே அதுக்கு தாங்க. என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு அட்ரஸ் சொல்லணும். அட்ரஸ் தானே, சொல்லிட்டா போச்சு. நான் ஒரு மினி கூகுள் மேப்புங்க. எந்த அட்ரஸ் சொல்லுங்க, நான் உங்களை அங்கேயே டிராப் பண்ணிடுறேன். இந்த அட்ரஸ் சொல்லணும். இந்த அட்ரஸா? மொபைல்ல லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லணும். இருப்பா, ஒருத்தர் ஹேண்ட்ஸமா வந்திருக்காருப்பா. ஹேண்ட்ஸமா? அவர்கிட்ட கொடுக்குறேன்ப்பா. நானா? அவர் அட்ரஸ் சொல்லுவாருப்பா. ஐயோ, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா. அப்பா அப்பா அப்பா. இவளுக்கு அப்பானா நமக்கு மாமா. அவர் வர வரைக்கும் நாம இங்கேயே வெயிட் பண்ணி இவளை கரெக்ட் பண்ணிட்டு மாமா வந்ததும் மாமாவையும் கரெக்ட் பண்ணிடுவோம். இந்தாங்க. ஹலோ, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? வடபழனி அருணாச்சல ரோடு சாரதாம்பாள் தெருல.
அப்ப அங்கிருந்து ஸ்ட்ரைட்டா மெயின் ரோடுக்கு வந்துருங்க. வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரைட் திரும்பும். அப்படியே ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் லெஃப்ட். அங்க வந்துட்டு ஒரு யூ டர்ன் பண்ணீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்ல நாங்க 2 பேரும் தனியா நிக்கிறோம். ஓகே வந்துடுறேன். ஓகே ஓகே வந்துருங்க. பாத்து வாங்க. சொல்லிட்டேன். தேங்க்ஸ். தனியா நிக்கிறோன்னெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேணாம். அவர் வர வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? உங்களுக்கு ஒர்க் இருக்கும், நீங்க அதை போய் பாருங்க. நீங்க எனக்காக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஐயோ, இதை விட பெரிய ஒர்க் எதுவுமே இல்லைங்க. நான் வெயிட் பண்றேன். இல்ல, அவர் வர டைம் ஆயிடுச்சுன்னா? ஏங்க 30 வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், ஒரு 30 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேனா? தேங்க்ஸ். பரவாயில்லைங்க. எதிர்பார்க்கவே இல்ல கதிர், நீ ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் தான். எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டியே. இந்த பொண்ணு மட்டும் இல்லனா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. லைஃப் ஃபுல்லா நீ இந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்பா. சரி கதிர், நான் வரட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டீச்சர். எல்லா தேங்க்ஸும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லு. சரிம்மா, நான் வரட்டுமா? தேங்க்ஸ். வரேன் கதிர். சௌமியா, சப்போர்ட்டிங்க. நான் தான் ஒரு வேலையா வெளியே அனுப்பிச்சிருக்கேன். தேங்க்ஸ். நமக்குள்ள எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? இப்பதான் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக போறோமே. வாட்? நத்திங்க, அதை விடுங்க. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபியூவல் செக் பண்ணாம கார் எடுத்துட்டு வந்துட்டேன். ட்ரை ஆகி கார் நின்னுடுச்சு. ஓ, சோ சேட். நான் வேணும்னா பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வரட்டுமா? ஓ நோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹாய் ஹாய். என்னப்பா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? சாரிமா, கொஞ்சம் வழி தெரியாம சுத்திட்டேன். ஓ, இந்த பேரழகிய பெத்த பெருமான் இவருதானா? பார்க்க கொஞ்சம் டெரரா இருக்காப்லையே. பரவாயில்ல, நம்ம பொண்ணதானே கட்ட போறோம். ஆனா பொண்ணு கும்தா. ஹாய். இவர்தான் அட்ரஸ் சொல்லி ஹெல்ப் பண்ணாரு. ஹாய், ஐ அம் ஹாய் மேக்ஸ். ம். மினி மினி மேக்ஸ். வாவ், வாட் a wonderful combo. பொண்ணு பேர் மினி, அப்பா பேர் மேக்ஸ். சூப்பர் அங்கிள். அங்கிளா? வாட் நான்சென்ஸ். ஆமா அங்கிள், நீங்க உங்களுக்கு அப்பானா எனக்கு அங்கிள் தானே. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். ஹலோ, இவர் என்னோட ஃபியான்சி. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சு எங்க முறையிடலாம். ஃபியான்சியா? ஏன் அங்கிள், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏய், திரும்ப திரும்ப அங்கிள் சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வரும். நீ கொஞ்சம் சும்மா இருமா. அங்கிள் வயசுல இருக்கவர் அங்கிள்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? ஏன் அங்கிள், 90s கிட்ஸுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. உங்களை பார்த்தா 70s கிட்ஸ் மாதிரி இருக்கீங்க. எப்படி அங்கிள் இப்படி சூப்பரான பிகரை கரெக்ட் பண்ணிருக்கீங்க? அப்படின்னா சரிதான். ஒரு நிமிஷம் பேபி, பேசிட்டு இருந்தேன். ஹலோ. ஏமா, ஒரு சின்ன டவுட். என்ன? இல்ல, இப்பெல்லாம் 90s கிட்ஸையே ஏஜ்டு பீப்புள் ரிஜெக்ட் பண்றாங்க. நீ எப்படிமா ஒரு 70s கிட்ஸை ஓகே பண்ண? கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னா
செட்டில் ஆனவனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். கரெக்டான லாஜிக். நீ 90s கிட்ஸா? இன்னும் கல்யாணம் ஆகலல? இனிமேலும் ஆகாது. ஏமா அப்படி சொல்ற? நீ இன்ஜினியரிங் தானே படிச்சிருக்க? எப்படிமா கரெக்டா சொல்ற? நீ ஜோசியெல்லாம் பாப்பியா? இதுக்கு எதுக்குடா ஜோசியம் தெரியணும்? 90s கிட்ஸ் எல்லாருமே இன்ஜினியரிங் தானே படிச்சிருப்பீங்க. எல்லாருமே இன்ஜினியரிங் படிச்சா எப்படி வேலை கிடைக்கும், எப்படி செட்டில் ஆவீங்க? கல்யாணங்கிறதுலாம் உனக்கு வெறும் கனவு தான். இந்த அந்த மூஞ்சில நம்மள கலாய்க்குது. போலாமா மினி? ம். Bye, engineer. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ, அழுது அறியாத கண்கள் ஆறு குணமாக வாழுவதோ. போடா, ஃபீல் கூட பண்ண முடியலையே. விட்ரா சசி, உனக்கு ஒருத்தி வருவாடா. ரொம்ப தேங்க்ஸ் சௌமியா. எனக்காக அவ்வளோ நேரம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு. ஏன் சௌமியா, வீட்டுக்கு போய் இருந்திருக்க வேண்டியதானே? நீ கையில் அடிபட்டு எக்ஸாம் எழுத போயிருக்க. நான் எப்படி வீட்டுக்கு போய் நிம்மதியா இருக்க முடியும்? ஒரு ஒரு தவிப்பு என்ன போக விடல. சத்தியமா நான் வீட்டுக்கு போயிருந்தா என்னால நிம்மதியா இருந்திருக்க முடியாது. உன் வெற்றி ஏன் வெற்றி, உன் தோல்வி ஏன் தோல்வி. ஏதோ யோசிச்செல்லாம் பேசவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காவே எனக்குள்ள அப்படிதான் தோணுது. என்னை பத்தி நான் நினைக்கிறதுங்கிறதே உன்னை பத்தி நினைக்கிறது தானே எனக்கு தோணுது. உன் ஞாபகம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் இருந்ததில்லை. எங்க மெக்கானிக் கதிர் வீடுங்க இருக்கு. இந்த வீடு தான் சார். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். என்ன ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமா? என்ன சார் சம்மந்தி விட்டாளுங்க, உங்களை தெரியாம எப்படி இருக்கும்? வாட்? இல்ல சார், சத்யா நம்ம வீட்டு பொண்ணுதான். உங்க மருமகளா வந்திருக்கால, அதான். ஓ, நீங்க சௌமியா அப்பான்னு எங்களுக்கு தெரியும். சௌமியா உனக்கும் தெரியுமா? அடிக்கடி அண்ணனை பார்க்கறதுக்காக எங்க வீட்டுக்கு வருவாங்க சார். ஓ, அது வந்து என் பையன் கிட்ட தான் டியூஷன் படிக்கிறா. ஏதாவது டவுட்னா கேட்க வருவா. சரி, வீட்டுக்கு யாரும் வந்தாலும் உட்கார சொல்ல மாட்டீங்களா? சார் மன்னிச்சிடுங்க சார், உட்காருங்க. சொந்த வீடா? இல்ல சார், வாடகை வீடுதான். உங்க பையன் ஐஏஎஸ் படிக்கிறான்ல? ஆமா சார். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மாதிரி தெரியுது. அப்புறம் எப்படி? அது சின்ன வயசுல இருந்தே பையன் மெக்கானிக் ஷெட்ல வேலை செஞ்சுட்டே படிச்சான். நானும் 4 வீட்டுக்கு போய் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதை வச்சுதான் சார். இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற பையன் என்ன பண்ணணும்? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்? உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது. கேள்விப்பட்டிருப்பீங்களே. உங்க பையன் ஐஏஎஸ் ஆனாலும் என் செருப்புக்கு சமம். அண்டர்ஸ்டாண்ட்? பதவியும் பணமும் வந்துட்டா
பன்னிக்குட்டி கண்ணுக்குட்டியா மாறிடுமா என்ன? சொல்லி வைங்க. சார் ஒரு நிமிஷம் சார். என் பையன் ஒன்னும் உங்க பொண்ணு பின்னாடி சுத்தல. உங்க பொண்ணுதான் என் பையனை தேடி வரா. நீங்க கண்டிக்க வேண்டியது உங்க பொண்ணதான், என் பையனை இல்ல. புரியுதுங்களா? கண்ணுக்குட்டி கூட பன்னிக்குட்டி சேர்ந்து சுத்துச்சுன்னா முதல்ல பன்னிக்குட்டியை தான் அடிச்சு வரட்டணும். கண்ணுக்குட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். அடுத்த தடவை உன் பையனை என் பொண்ணு கூட பார்த்தேன், அப்புறம் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உனக்கு இந்த பொண்ணை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இது நீங்க கொண்டு வந்த பொருள் தானே? மறந்து வச்சுட்டு போறீங்க. ம், மறந்து வச்சுட்டு போகல, மருந்து வச்சுட்டு போறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ். அடிபட்டா தேவைப்படும்ல, அதான் டிஞ்சர், பேண்டேஜ், ஆயின்மெண்ட் இதெல்லாம் இருக்கு. ஆ? இதெல்லாம் எதுக்குன்னு உன் பையன் வருவான், அப்ப தெரியும் உனக்கு நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன்னு அப்ப தெரியும். ம்? என்னம்மா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறாரு? ஏய், இதெல்லாம் உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காத. ஏமா? உங்க அண்ணனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இப்ப வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்தா விலகி விலகி தான் போயிட்டு இருக்கான். இந்த ஆள் இப்படி பேசிட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சா வீம்புக்குன்னே அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துவான். தயவு செஞ்சு இதை பத்தி எல்லாம் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சரி, ஓகே. எக்ஸாம் எப்படி எழுதுன? நல்லா எழுதியிருக்கேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு கதிர். சரி, வா போலாம். நான் கார்ல டிராப் பண்றேன். இல்லை, நான் ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். இப்ப கூட என்ன வேறையா தான் பாக்குறல்ல? இல்லை, உனக்கு எதுக்கு சிரமம்? ஓ, சிரமம். ஓகே. இப்ப கூட நீ என் கார்ல வரதுக்கு யோசிக்கிறல்ல? பரவாயில்ல கதிர், இது எனக்கு ரொம்ப பழகி போச்சு. ஓகே, நீ எதையும் மாத்திக்க வேணாம். பரவாயில்ல கதிர், இது பழகி போச்சு. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன், உனக்காக தான் வாழ்வேன். சரி, வா போலாம். என்ன திடீர் மனமாற்றம்? என்னன்னு தெரியல, இப்போ நீ மனசு கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கும் வலிக்குது. ம்? ம்